காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு. சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்ட. இன்றைய வாக்குத்தத்த வசனம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேண்டிய நன்மையும் கிருபையும் தேவன் தொடர பண்ணுவாராக. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 32வது வசனம். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தரும் சிட்சை. கர்த்தர் யாரை சிட்சிக்கிறார்? வேதம் தெளிவாய் நமக்கு பல இடங்களிலே அதை காண்பித்து தருகிறது. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர்களை அவர் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். எதற்காக சிட்சிக்கிறார்? இங்கே இந்த வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயம் தீர்க்கப்படும் போது, அதாவது நியாய தீர்ப்பின் நாளிலே உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். இன்று நாம் வழி மாறும் போதோ, நம்மில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் வெளிப்படும் போதோ நாம் சிட்சிக்கப்படுவோமானால், நான் சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்திலே, அப்படிப்பட்டவர்கள் உண்மையிலேயே பாக்கியவான்கள். ஏன் பாக்கியவான்கள் தெரியுமா? அவர்கள் நியாய தீர்ப்பின் நாளிலே தப்பித்துக் கொள்வார்கள். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகிறீர்களா? சிட்சிக்கும் போது தளர்ந்து போகிறீர்களா? அவர் உங்களை நேசிக்கிறார். நியாய தீர்ப்பின் நாளிலே நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு தப்புவிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே அவர் சிட்சிக்கிறார். எபிரேயர் 12:10 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே சிட்சிக்கிறார். இன்று அவர் நம்மை சிட்சிக்கிறார் என்றால் நம்முடைய பிரயோஜனத்துக்காக, அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும்படியாக. எவ்வளவு நல்ல தேவன்! நம்மை குறித்து அவர் நினைத்திருக்கிற நினைவுகள் பெரியது, மேலானது. அவரோடு நம்மை வைத்து பார்க்க விரும்புகிறார். அவருடைய சன்னிதானத்திலே நாமும் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். உலகத்தோடு நாம் எவ்விதத்திலும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு நாம் தப்புவிக்கப்படவும், நாம் பாதுகாக்கப்படவும், நியாய தீர்ப்பின் நாளிலே நாம் மகிமையான கிரீடத்தை பெறவும், மகிழ்ச்சி அடையவும், வெட்கப்பட்டு போகாதிருக்கவும் இன்று தேவன் சிட்சிக்கிறார். அவருடைய சிட்சையை நீ ஒருபோதும் அற்பமாய் எண்ணாதே. ரோமர் 9:23 சொல்லப்பட்டிருக்கிறது, அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் அவர் பொறுமையாக இருக்கிறார் என்று. நான் அதை இதோடு சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். ஆமென். அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்களை அவர் கண்டுக்கிறதில்லை, அவர் சிட்சிக்கிறதில்லை. மாறாக அவருடையவர்களை தான் அவர் சிட்சிக்கிறார். எல்லாரையும் விட்டுட்டு என்னை மட்டும் சிட்சிக்கிறீங்களே ஆண்டவரே என்று ஒருவேளை நீங்கள் இதை புலம்பலோடு வேதனையோடு நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நான் உங்களுக்கு இந்த நற்செய்தியை சொல்லுகிறேன். உங்களை அவர் இழந்து போக விரும்பவில்லை. அவரோடு கூட உங்களை பார்க்க விரும்புகிறபடினாலே உங்களுடைய பிரயோஜனத்துக்காகவே சிட்சிக்கிறார். எனவே கர்த்தர் நடத்துகிற எல்லா பாதைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அவர் அனுமதிக்கிற எல்லா சூழ்நிலைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். கர்த்தர் உங்களுடைய நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே சிட்சிக்கிறார். நம்மை தேவன் இழந்து போக விரும்பவில்லை. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் நல்ல தேவனை, இரக்கமுள்ள பிதாவே, எங்களை எவ்வளவு அதிகமாய் நேசிக்கிறீர் ஆண்டவரே. சிட்சை என்பது உம்முடைய நேச வெளிப்பாடு என்பதை நாங்கள் பல நேரத்தில் உணர்கிறது இல்லை ஆண்டவரே. எங்களை தயவாய் மன்னிப்பீராக.
ஆண்டவரே, நாங்கள் சிட்சிக்கப்படும் போது நாங்கள் உணர்வடைந்தவர்களாய் பாதையிலே நடக்க கர்த்தர் கிருபை செய்யும். தாவீது சொன்னாரே, நான் உபத்திரவப்படுவதற்கு முன்னே வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உமது கட்டளைகளை காத்து நடக்கிறேன் என்று. அப்படியே நாங்கள் காத்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.